மாறி இருக்கின்றன ஒரு வார்த்தைகள். வயலட் மலர்களின் குறியீடு காதல் அல்ல. ஒரு கன்க்ளூஷன். நார்மலாக காதலின் குறியீடாக வயலட் மலர்களை சொல்வாங்க. அவர் என்ன சொல்றாரு? வயலட் மலர்களின் குறியீடு காதல் அல்ல, கண்ணியம். அப்போ கண்ணியமான ஒரு விஷயத்தை ஒரு காதல் எதிர்பார்க்கணும். நானே கூட என் கூட ஆஃபீஸில் ஒரு அம்மா ரொம்ப பேசிட்டே இருந்தோம், 2 பேரும் பேசிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசியில் முடிக்கும் போது என்ன நினச்சேன், ஒரு வேளை அந்த பொண்ணு எனக்கு காதலியாக மாறி இருக்கலாம். என்னன்னா கடைசி வரைக்கும் 2 பேரும் டீசெண்டாக இருக்கும். காதல்னா கொஞ்சம் இன்டீசென்டாக தானே காதல் வரும். டீசெண்டாக காதல் வருது, கொஞ்சம் இன்டீசெண்டாக அதுக்கு தேவை. ஆனால் இப்போ வயலட் மலர்களை காதலின் குறியீடாக பார்க்கிறார். 37 ஒரு ஆளாது 37 1 நாள் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னா, அமீர் சொல்ல என்னோட குமார பற்றி எழுதுற அவர் என்ன பண்றாரு, 39 பெண்கள் அடிப்பாங்க. இந்த 39 பெண்களை பற்றி நம்ம எழுதியிருக்கோம்னா அவருக்கு தெரிஞ்சவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பு சாப்பிட்டதே அண்ணன் விட்டாருன்னு சொல்றாரு. அது என்ன விஷயம்னா, அந்த பொண்ணு வந்து என்னை வாடகை தான், அது ஒரு 18 வயசுல இருக்குது, நான் ஒரு 6-7 வயசுல தான். அவ்வளோதான் எனக்கும் அவருக்குமான உறவு. வாடகை தான் கூப்பிடுறது. அது வந்து ரோஸ் குட்டி. நம்ம போனம் பண்ணி என்ன இருக்குது, ரோஸ் கட்டினான்னா இந்த மூணூரில் இருக்காங்க இல்லையா, இந்த மூணூரில் ஆட்கள் என்னன்னா திடீர்னு ஃபோன் பண்ணும். ஒருத்தர் என்ன பண்ணார், ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ஃபோன் பண்ணார். என்னப்பா அவன் கஷ்டம். அவர் தான் சொல்கிறாரு, இல்லை இல்லை அந்த அம்மா என்ன அப்பான்னு கூப்பிடுச்சு. ஒரு அம்மா வந்து அவர் அப்பான்னு கூப்பிடுச்சு. இந்த அப்பான்னு கூப்பிட்ட வார்த்தை வந்து அவர் தாரக்குள்ள தூங்குது. என்னை போய் அப்பான்னு கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்னா, கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்கள விட பெரிய வயசில் ஒரு பொண்ணு. ஆனாலும் ஒவ்வொரு அப்பான்னு கூப்பிட்டா ஒரு மனசு கஷ்டமே. அதுக்கு மேலே ஒரு அம்மா வந்து கேட்டது, இந்த மாதிரி அப்பான்னு கூப்பிட்டா கோச்சிக்கிறாரு, நான் என்னன்னு கூப்பிட்டாருன்னு. நானே கூப்பிட்றேன், அப்பான்னு கூப்பிட்டாலே தப்பாகுதுன்னா நான் என்ன சொல்ல முடியும், உங்களுக்கு என்ன தோணுது நீ கூப்பிட்டு. அது பிறகு அதே அம்மா திரும்ப வந்து என்ன சொன்னாங்க, என்னோட கவியாரத்தில் வரணும்னு சொல்கிறாங்க, கவிதை சொல்கிறாங்க. இதே பாவேந்தர் கவியரங்கம் நடத்த போகிறாங்க, அதில் எனக்கு கவிதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கவிதை எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஆசிரியப்பால் இருக்குமா, வஞ்சிப்பால் இருக்குமா, கணிப்பால் இருக்குமா. நாங்கள் இவ்வளோப்பா இருந்த அப்பா தானே கூப்பிடுவாங்க. நான் நினச்சிட்டு சொல்லலை. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இன்னொரு இடத்துல போனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு என்னன்னா என்னை திட்டுதாங்க, என்னை திட்டம் நான் வேணாம் சொல்லுவேன். என்னை திட்டுதாங்க கூட மறுப்பு கவிதைலாம் திட்டுவேன். நான் நினச்சேன் கெட்ட வார்த்தையில் திட்டுறேன், நீ வரும்போது அதெல்லாம் தேவை. அவ்வளோ சொல்ல முடியாதா? நீ சொன்னால நீ என்ன பேசுனியா? அவர் என்ன பண்ணாரு, சரித்திரத்தில் எல்லா உலகத்தையும் முன்னாடி வச்சு அப்படி ஒரு உறவு. ஏன்னா நான் ஒரு மீட்டிங் போகிறேன், எனக்கு பேச சொல்கிறேன். பேசி முடிச்சுட்டு தான் அந்த மீட்டிங் என்ன சொல்கிறாங்க, ஜாதி தான் பேசி தான் தெரிஞ்ச வழியில் அவன் இருக்கு. அவர் என்ன சொன்னார், விமோஷி கட்சியில் பார்த்தா விமோஷி எஸ்சியம் கட்சியில் பார்த்தா நான் சொன்னேன், இப்படி ஆரம்பிச்சிருந்தா தான் கடைசியில் போய் பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நமக்கு பிரச்சனையா நம்ம உரையாடலே வந்து எந்த தளத்தில் நிற்குதுன்னு சொன்னால் அந்த தளத்தில் தான் நிற்குது. ஆனால் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, காமத்தின் உண்மையான திறவுகோல், காமத்தின் உண்மையான திறவுகோல் முரணில் தான் முழிக்கிறது. அநேகமாக இங்கே தான் 3 இடம் பெற்றிருப்பாங்க. காமத்தின் உண்மையான திறவுகோல் முரணில் தான் முழிக்கிறது. ஒரு அப்போசிஷன் ஃபேக்டர் இல்லைன்னா, ஒரு அயோன் இல்லைன்னா அந்த இடத்துல காமம் வரவே வராது. அது ஒரு கன்கரன்ஸ் நோட்டு தான், அந்த கன்கரன்ஸ் நோட்டில் காமம் வரவே வராது. அப்புறம் நான் ரொம்ப ரசித்த விஷயம் என்னன்னா, அப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புட்டு அதில் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை புட்டுக்குன்னு ஒரு கோர்ஸ் சுற்றி அவனுக்கு என்ன அப்படின்னா, யாருன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த கட்சி அவன் அதை எப்படி பார்ப்பான்னு சொன்னால், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸே பார்ப்பான், 2 பேர் பாயிண்ட் தான் பார்ப்பான், எந்த பாயிண்ட்டு கொடுப்பான்.
எனக்கு இப்போ சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அது என்ன ரொம்ப காரணமாக நடந்தது. ஆனால் வந்து அதுக்கு நான் ஒரு அப்பர் ஸ்டாம்ப் போட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் இவர் தெளிவாக ஒரு இடத்துக்கு ஒரு அனுபவம், நட்பை பழகி காப்பாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு நட்பை வந்து அதுக்கிட்ட பழகி பிடிவாதமாக அதை பிடிச்சி வச்சு அதுக்கிட்ட பழகி அந்த நட்பை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விலகியும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் தமிழ் பண்ண சந்தேகம் சந்தேகம் ஏதோ செஞ்சுட்டு இவர் வேறு ஏதோ மாற்றி சொல்கிறார். ஆனால் அவர் ஒன்றும் சொல்ல ஏன்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நட்பை பழகி காப்பாற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, விலகியும் காப்பாற்றலாம் தானே. படிக்கிற நான் என்கிட்ட கேட்குறேன்னு தான் நினச்சேன். ஆனால் வேற எங்கேயும் கேட்டுக்கிறார். என்ன இந்த கேள்வியெல்லாம் வாழ்க்கையில் இருந்த கவிதை இருந்தது. அடுத்தது வந்து அறிவு என்னும் பெயரில் அவமானப்படுத்தினால் திடீர்னு ஒரு தீப்பந்தமாக மாறும். அன்பு என்கின்ற பெயரில் அவமானப்படுத்தினால் அந்த அன்பில் தீயை வை. ஏன்னா அதில் தீ வைக்கிறதா அந்த அன்பு நம்மளே எரிச்சு. அந்த அன்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், அது அவமானம் தருது அப்படின்னு சொன்னால், அது வேறு இன்னொரு விஷயம். அதனால் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் என்னன்னா மணப்பாறைக்கு போயிட்டு திருச்சி போகிறேன், மணப்பாறை போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கேயாவது போயிட்டே இருக்கும். ஆனால் அவர் 3 புக்கு 4 புக்கு எத்தனை போயிருக்கீங்க? எந்த புக்கிலையும் மணப்பாறை பற்றி ஒரு வரி விடு, எந்த புக்கிலையும் மாதவரம் பற்றி ஒரு வரி விடு. மணப்பாறை கிடையாது, மாதவரமும் இல்லாமல் நமக்கு நல்லா கரும்பு விட்டா எழுத முடியும். கரும்பு விட்டா நம்ம பொசாத்து போகிறோம், பொசாத்து விட்டா கரும்பு ஓட்டே அவ்வளோதான் பிரேதம் சுற்றி ஓட்டேரி பொசாகம் பொசப்பேட்டை இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அவர் என்னன்னா அந்த நிலப்பகுதி இல்லையா, அந்த நிலப்பகுதியை அப்புறப்படுத்தி தான் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல வச்சுருக்காரு ட்ரெயின் இல்லை வாழ்க்கை படத்துக்கு 16 கடைசி சீட்டில் காட்டுவார். இந்த மயில் யாருக்காக பார்த்துருக்காங்க கேட்டால் அதுக்கு பிறகு ஒரு படம் நடந்து அந்த படம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க. ஆனால் தமிழ் மனவாளன் என்ன சொல்கிறாரு, அந்த ட்ரெயின் யார் பார்க்குதுன்னு சொன்னால் அந்த பேசஞ்சரை பார்க்கணும். வண்டி வந்துருச்சு, ஊரில் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருச்சு, எப்படியும் வந்த வண்டி நிற்க தான் போகும். ஆனாலும் கூட நிற்கும் என தெரிந்தும் ஓடி வரும் எத்தனை தந்தைகளை பார்த்திருக்கோம் என்பதை இது வரைக்கும் இது பார்க்கணும். என்ன அப்படின்னா ரயில் வந்து சீக்கிரமாக உடனே வந்து நம்ம மாட்டு வழி திடீர்னு நமக்கு அந்த மூடு தான். ஆனால் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு தந்தையை வந்து அந்த ட்ரெயின் பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வை நான் இந்த இடத்த வந்து ரொம்ப ரசித்தேன். அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வந்து செவத்தில் தடவை இல்லையா, ஒரு ஆள் கேட்டேன் ரொம்ப வயசாகிடுச்சுக்கலாம், வயசாகிடுச்சுன்னு நீ எப்படி முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஒன்றுனா அப்படி வயசு நீ வேறு இப்போ சோறுலாம் துணி மாற்ற முடியலடா, அதுக்கு தானே சாஞ்சி போட்டுருக்காங்க. அப்போ அந்த சோறுக்கு துணி மாட்டிக்கிற அளவுக்கு தான். இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அது வந்து திறந்தால் தான் தடவு திறக்கணும். சோறை வந்து அப்போ தடவுறது திறந்தால் மட்டும் தவறு, இல்லை திறக்கலைன்னு சொன்னால் இல்லைன்னா அது ஒரு சோறு தான். கரெக்ட். அப்புறம் அந்த பொய் கோபம் சுகமானது, பொய் சிரிப்பு ஆபத்தானது. ஆனால் இன்னொரு சிரிப்பு ஒன்று இதில் பச்சை சிரிப்பு ஒன்று, பச்சை சிரிப்பு சிரிச்சா கருத்தாரு நிறைய பேர். நானே பார்த்தா ரொம்ப சிரிப்பு சிரிப்பு ஓடும் உதட்டு. சில பேர் தான் நின்று சிரிப்பான், நிறுத்தி சிரிப்பான். சில உதட்டில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு ஓடும், எச்சு ஓடுற மாதிரி ஓடும். நான் பக்கத்திலே போக மாட்டேன். ஏன் நான் அந்த எத்தி நம்ம மேலே பட்டுதுன்னு வச்சுக்க ரொம்ப பிரச்சனை. அப்புறம் நான் நண்பனை பற்றி வச்சுருக்கேன். நண்பனோட சண்டை வந்து ஒரு உடன்படிக்கை அந்த இடத்த பற்றி அவர் எழுதி உள்ளே ஒரு முரண் அச்சுறுத்துகிறது. அச்சம் வந்து என்னை பற்றி அல்ல, உன்னை குறித்து. இவ்வளோ டேமேஜ் பீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த நண்பனை குறித்து அவர் வருத்தப்படுகிறார். கவிதையை பற்றி பேசும்போது கழிக்கும் ஒளியும் கூலியை புளியை வச்சு கழிக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல நான் படித்தேன், ஒரு சிற்ப கண்காட்சி நடக்குது. அந்த சிற்ப கண்காட்சிக்குள்ள ஆட்கள்லாம் போகிறாங்க. அங்கே ஒரு நோட்டு வச்சுருக்காங்க. அமித சூர்யா சமீபத்தில் படைப்பில் ஒரு கைது போட்டாங்க. அந்த மாதிரி அந்த நோட்டில் வந்து அந்த சிற்பத்தை பற்றி எழுத சொல்லுங்க.
அந்த சிற்பத்தை பற்றி எழுதுறவர் என்ன சொல்றாரு, ஒரு சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கலையில் இருக்கிறது. அந்த சிற்பம் எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டிருந்தோ அந்த நஷ்டப்பட்ட கல்லில் தான் ஒரு சிற்பத்தின் அழகு இருக்குன்னு சொல்லி எல்லா சிற்பத்தை பார்க்கும்போது அந்த சிற்பம் உருவாக்கி கொள்ள அது இழந்த கற்களின் கணக்கை ஒரு கவிஞர் பார்த்தார். அப்புறம் அந்த இடத்துல தான் இவர் சிந்திக்கிறாரு, கழிக்கும் உளியும் தூரிகை. உளியை வச்சு தான் செதுக்கிறாரு. ஆனால் உளி வந்து இவர் கண்ணுக்கு ஒரு தூரிகையாக தெரிகிறது. அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிற சிற்பம் அந்த தூரிகை தான் வந்து இந்த நூலுக்கு வந்து கால சிற்பம்னு பேர் என்று சொல்லுது. அந்த எண்ணெய் அது கால சிற்பமாக வந்திருக்கு. கவிதை என்றால் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு கேள்வி. நான் கொஞ்சம் நிமிந்து உட்காந்தேன், பரவாயில்ல நிமிந்து உட்காந்தேன். கவிதை என்றால் என்ன நினைக்கிறீர்கள், நான் கொஞ்சம் நிமிந்து உட்காந்து எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. எது சொல்ல போகிறோம் அடுத்த என்ன சொல்றாரு எனக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் அந்த மேட்ரு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அந்த இடத்துல தான் கவிதை என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள், எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனால் அடுத்த லைன் சொல்றாரு, இன்றது எனக்கு இரவு உணவு. வயிற்றில் வந்து எனக்கு ஃபுட்டாக இருக்கும். ஆனால் இன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன், அதை வந்து கடந்து நான் வஞ்சர மீனை பார்க்க போகிறேன். இப்போ மேடையில் பேசுகிறப்பெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போதும் உட்காந்து எழுதுறான். ஏந்து படாது, எதுவும் கடந்து போதும், இதுதானே ஏந்து போகணும். ஏன் நான் சிவகுமார் சொல்லிட்டாரு, இதுவும் கடந்து போகணும், நான் அதே சொல்லுவேன். அடுத்த பிரிக்கவியாமல் இது என்னன்னா, இந்த பிரேமதி இருக்காருயா, இவர் இருக்காரு, ரொம்ப காலம் பழக்கம், ஒரு நட்பு, மகளிரம் மகம் அப்படின்னா உறவு முறைகளும் இவங்க பேசுகிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த புக்கை பற்றி பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது. புது ஆரம்பம் ஒரு வரலாறு கிரியேட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த புக்கு வந்து இந்த ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து ஒரு கிளாஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம் மாதிரி வந்து இந்திய கல்வித்துறை வந்து பொதுக்கல்வித்துறை நம்ம மத்திய அரசு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரோம் இல்லையா, அந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம், 3ஆவதுல பப்ளிக் எக்ஸாம், 5ஆவது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கு பிறகு 10ஆவதுல 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம். இதே என்னன்னா பப்ளிக் எக்ஸாமில் செத்து போச்சுன்னா 3 வயசுல குழந்தை தரப்படும். ஆக இவ்வளோ பப்ளிஷ் எக்ஸாம் தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வெண்ணிலா கல்வி எஜுகேஷன் அகாடமி வந்து இந்த இடத்துல வந்துருக்குது. அப்போ உடனே பல பேர்லாம் சொல்கிறாங்க, இது வட சென்னையினுடைய வீடு, இது வட சென்னை சென்னையில் எல்லாம் ஒன்று தான். நம்மளே போய் என்ன பண்ணுறோம், நம்மளே ஒரு லேபிள் அடிக்கிறோம். என்ன அப்படின்னா வட சென்னையின் ஆளுமைகளே அந்த டிமோஷன் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சது, எப்படி ஆளுமையாவது எனக்கு தெரியல. அதே சென்னை எங்களுக்கு தானே. வெரி குட், சூப்பர். சென்னையினுடைய பவுண்டரின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு பச்சைவாஸ் காலேஜ் இல்லையா, அங்கே ஒரு டோல்கேட் இருக்குது. இந்த சைடு வந்து டோல்கேட் தஞ்சாவூர்பேட்டை தாண்டி இருக்குது. அதுக்கு மேலே சாந்தம் ஒரு டோல்கேட். இப்படி தானே சென்னை. அதுக்கு மேலே இருக்கிற சென்னை வந்து அதுக்கு மேலே இருக்கிற சென்னை என்னன்னா கொரோனா வந்து ஊருக்கு போயிட்டு இதுக்குள்ளே இருக்கிற சென்னை தான் உள்ளே இருந்து கொரோனாவை சந்தி. ஆக அது வேறு சென்னை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நாமளே சொல்கிறோம், நீங்கள் சொல்கிற வட சென்னையை நான் ஒத்து இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பரிசு வாங்கி என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு சாகித்ய அடி பரிசு நம்ம ஒருத்தர் வாங்கி தரணும். அந்த புது அடையான வட சென்னை இல்லையா, இந்த வட சென்னையை நம்ம சொன்னோம்னா தென் சென்னை எதிர்க்க தயாராக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தென் சென்னையில் உறவாடி வட சென்னையை விட தென் சென்னை பெருசுன்றது நம்ம ஒத்துக்கணும். வட சென்னையில் ஒருத்தர் சாகித்ய அடி விருது வாங்கிட்டான்னு வச்சுக்கலாம். நான் என்ன நினைச்சேன், உடனே வட சென்னை யாராவது சேர்த்து விட்டாங்கன்னா பரவாயில்ல மாண்போட. ஆனால் என்னன்னா ஐயோ ஒருத்தர் வாங்கினான்னு சொல்லி இங்கேயும் பெருசாக நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர். ஏன் அப்படின்னா இதை மீறி வந்து ரொம்ப சைலண்டான இந்த சைலண்ட் கில்லர் சைலண்ட் வில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ரொம்ப சைலண்டாக நான் இருக்குன்னு நான் பட்டம் பாருங்க. அந்த உரம் என் நாயில் வருவே அப்படின்னு சொல்லி ஒன்று பேச உரம் வரவே மாட்டேன். உரம்னா வாயில் எப்படி நாக்க திருப்பினாலும் ஓரம் வந்த முடியும். ஏன்னா அந்த ஓரம் வருவே. அப்புறம் வந்து இதுக்குள்ளே இந்த புத்தகத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா இவர் என்ன நீங்கள் என்ன முடிச்சு பிஎஸ்சி இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியம். அதனால தான் இங்கே மீட்டிங் வருது. எவருன்னு சொல்கிறார், பிரிக்கவே இல்லாமல் தங்க கொடுக்கும் அதிவெப்ப குழுவில் நவச்சாரக்கூடாக நீ. நான் வந்து என்னுடைய எலக்ட்ரிக்ஸ் கெமிஸ்ட்ரி நவச்சாரத்தோட எனக்கு லேசாக பழக்கம். இவர் பேசுந்து நான் வகுப்பறைக்குள்ளே போன நான் அந்த நவச்சாரம் எனக்கு வகுப்பறைக்கு கொண்டு வந்து சேர்த்து. ஏன்னா அந்த டெக்ஸ்ட் புக் மெத்தட் ஒன்று இருக்குது. வேதம் என்பது சார்பு நிலை தத்துவத்திற்கு உடன் இருக்குது.
அப்புறம் வந்து நான் ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்டேட் நான் இதை கொஞ்சம் ரசித்தேன். ஏன் அப்படின்னா நிறைய முகம் கொண்ட லிப்ஸ்டிக் உதடுகளை தான் நான் பார்க்கணும். அவர் ஒரு வேலை சொல்கிறாரு, சானிடைஸ் பண்ணாத உதடுகள் இல்லை. கையை தான் கழுவி சொன்னாரு, கையில் தான் எதுவும் போட சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நேராக கவிங்க இல்லையா, நேராக உதடு தான் சானிடைஸ் பண்ணாத உதடுகளின்னு ஒரு பார்வை இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு பெண்ணை வந்து இதுக்கு மேலே சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லுவோம், அது ரோஜா போடணும், அது டெய்லியாக மலரணும், அது வந்து இது இன்னும் அது இன்னும் எதோ சொல்லணும். ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறார், ஒரே வரையில் தான் சொல்கிறார், டீச்சு வைக்கிறோம். அவள் ஒரு கந்தக பொறுத்து, அவள் ஒரு கந்தக பொறுத்து. நானும் நினச்சேன் கெமிஸ்ட்ரி இந்த பயிற்சி தான் இந்த இடத்துக்கு வந்து தெரியுது. அதாவது நியூட்டனின் 3வது விதியில் இடமாற்றல் தோற்றப்படைக்கு 2 மதிப்பெண்கள் 2ஆம் வகுப்பில். அங்கேயே கிளாஸ்ரூம் ஆக்டிவிட்டி 8 மதிப்பெண் தான் வருவது. அதுக்கு பிறகு 2h + O வேற ஈக்குவேஷன் கேட்க கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ் வந்து ஈக்குவேஷன் எப்பவுமே 5 மார்க். அது தெரியும். H2O ரொம்ப நமக்கு புரியணுன்றதுக்காக ஒரு H2O வராது. வேற ஈக்குவேஷன்லாம் கூட அவருக்கு தெரியும். என்பது சொற்களின் ரசவாதம் ஒரு வஞ்சிரம் வருகிறது. அப்புறம் ஒரு ரொம்ப கடுப்பை தயிரோட தவிர பேசுறது வேறு ஒன்றுமே இல்லை. வஞ்சிரம் வருவதுங்கிறது தயிரோடைய இருக்குது. அப்புறம் அந்த ஒரு கனாவட்டம் இல்லையா கவிஞருக்குலாம் கபாலி ரஜினிகாந்த் அந்த கனாவட்டு கால் மேல் கால் போட்டு தான் அமைக்கிறேன், மேற்கால் மேற்கால். ஆனால் இது வரைக்கும் அடுத்த கால் மேலே போட்டு அமர்ந்து யாரும் கிடையாது. இருந்தால் அதுக்காக நம்ம இது சொல்லிட்டாலும் பார்த்துக்கிறோம், ஆள் மேலே கால் போடுறோம். அப்படி அது பால் மாதிரி இருந்தால் கால் போடலாம். கால் மாதிரி இந்த மீன் பிரச்சனையானதான் எதுக்கு இந்த கவியாக இருக்கிறது 4 பேர் கால் போட்டு அப்புறம் ரொம்ப கடுப்பாயிடும். அடுத்த லைன் கால் மேலே கால் போட்டு ஒருத்தன் என்ன உயிரோடு தான் இருக்கிறேன்னு கேட்குறேன். இல்லை செத்துட்டா செத்து 10 நிமிஷம் ஆச்சு. செத்துப்பட 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. அப்புறம் வந்து என்னன்னா மனித மாமிசம் சாப்பிட தொடங்கியிருக்கும். அதற்குள் இருக்கும் சிநேகிதத்தை விட்டு விட்டேன். அது வந்து அவர் பூனை வச்சு பேசுகிறாரு. அது பூனைக்கும் பொருந்தோம், எனக்கும் நான் என்கிற மனிதனுக்கு பொருந்தும். அதுக்கு மேலே ஆதாரம் என்னை புரிவது சிரமம், தொடர்வது கடினம். அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் ஏரியாவும் இந்த இந்த எஜுகேஷன் சென்டர் ஏன் தேவைன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி இருந்ததுன்னா ஐஐடினா எங்கே இருக்கும், என்னது சவுத் மெட்ராஸில் போன ஐஐடினா எங்கே இருக்குது, ஐடிஐலாம் ஒன்று இருக்குது. இந்த டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் இந்த ஐஐடி அண்ட் ஐடி என்னைக்கு வந்து பசங்க வந்து எங்கேயோ படிச்சுனா இன்றைக்கி வந்து உணவு வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சு. பழைய வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இங்கே இல்லை. அது கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவங்க முயற்சி பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். ஆனாலும் கூட இவருடைய ஒரு நூலை பார்த்து தான் நான் படிச்சுட்டு நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கேன். இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு நூலை எப்படி படிக்கிறது. வான்மதி என்ன அப்படின்னா வான்மதி வந்து அது அவர் உரையும் படிச்சுக்கிறாங்க, பதிப்பாளர் உரையும் படிச்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாரதி கிருஷ்ணன் ஒரு உரையும் படிக்கிறேன். நான் 3 நான் படிக்கிறேன். நான் நேராக ஒரு புக்கை தான் படித்தேன். அது புக்கை படித்தது புக்கு பாதிச்சது நானே ஒரு சிற்பமாயிட்டேன். ஏன்னா இங்கே வந்த பிறகு வந்தோம்னா எப்படியும் யாராவது ஒருத்தர் வந்து கால் பண்ணுவாங்க. ராமபுரம் வரமாட்டாரா, நம்ம கல்யாணம் கூட அவர் கால் போட்டாங்க மகிழ்ச்சியா, ஆனால் அவங்க கால் போட்டாங்க. அதுக்கு மேலே கடைசியில் இவர் வந்து என்ன சொல்றாரு, ஆத்மானந்த கவிதை. நான் அந்த கவிதை தான் இவரோட அந்த மொத்த பரிணாமத்தில் இவருடைய பாதை இந்த நூலில் என்ன பாதை செய்யப்பட்டுச்சுன்னா அன்பிலிருந்து பேரன்பை நோக்கி அவர் நகர்கிறார். சூப்பர். அவரால் நகர முடியும். அன்பிலிருந்து பேரன்பை நோக்கி போகும்போது அவருடைய பயணம் அன்பிலிருந்து பேரன்பு தான். ஆனாலும் கூட இந்த சிற்பம் நகரமாக மாறிவிட்டது. அந்த சொற்களை தான் இந்த கவிதையில் வாசிக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது சரியென நிரூபிக்க ஏன் இத்தனை தவறுகள் அப்படின்னு கேட்டால் கவிதை அற்புதமான ஒரு இடத்திலே முடிக்கிறார். கை கொடுப்போர் கவிழ்ப்போர் எல்லோரும் நல்ல கன்க்ளூஷனாக இருப்பார். கை கொடுப்போர் கவிழ்ப்போர் எல்லோரும் தான் வாழ்கிறோம். இந்த காலச்சிற்பம் கை கொடுப்போர், கை தட்டுவோர், காலை வாழ்வோர் எல்லோரும் இந்த கவிதை சிற்பம் வாழ்க்கை இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி